இயேசுக்குள் வாழ அழைக்கப்பட்ட அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் தேவனால் கிருபையும் தேவ ஆவியின் ஞானமும் உண்டாவதாக. இன்னைக்கு நம்ம பரம ஆசீர்வாத சத்தியத்துல என்ன சத்தியம் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது ஆயக்காரனும் பரிசேயனும் ஜெபம் பண்ண போறாங்க. ஆயக்காரன் மன்னிப்பு கேட்குறான், பரிசேயன் மன்னிப்புங்கிற வார்த்தைக்கு அங்கே இடம் இல்லை. ஏன்னா அவன் என்னென்ன பேசுனா நமக்கு தெரியும். உபவாசிக்கிறேன், காணிக்க போடுறேன், தசமபாகம் கொடுக்குறேன், வார வாரம் சர்ச்சுக்கு வர்றேன், ஓய்வு நாள் ஆசரிக்கிறேன் அப்படிங்கிறத சொல்கிறான். இது யார் சொல்கிறது அப்படின்னா, இன்றைக்கி இருக்கிற கிறிஸ்தவர்கள் இதை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆயக்காரன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவன் மட்டும் என்ன எதுவும் கொடுக்காம இருந்திருப்பான், இவ்வளோ பேர் செய்யும்போது கொடுக்காம கூட இருந்திருக்கலாம், அப்படி எப்படியோ நடந்திருக்கலாம். ஆனால் அவன் மனம் கசந்து அழுகிறதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, அவன் என்னவா இருக்கிறான், ஆயக்காரனாக இருக்கான். அப்போ பல பேரை என்ன பண்ணியிருக்கலாம், ஏமாற்றி கூட வாங்கியிருந்திருக்கலாம். இல்லாட்டினா அவனுடைய தொழிலின் நிமித்தம் அவனுடைய கட்டாயத்தினாலாக, அதாவது அவன் பல சுற்றியுள்ள பல சூழ்நிலையின் கட்டாயத்தினால் கூட அவன் என்ன பண்ணியிருக்கலாம், தவறுகள் செஞ்சுருக்கலாம். அந்த தவறுக்கே அவன் இவ்வளவு மனம் கசந்து அழுகிறான். அதை தான் இங்கே நம்ம யோசிக்கணும். ஆனால் இப்போ நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு தவறு செஞ்சிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், அவன் செஞ்சதுனால தான் நான் செஞ்சேன், அவன் தான் காரணம், அவள் தான் காரணம். இதை தான் ஏவாளும் சொன்னாங்க. யார் சொன்னது, ஆதாமும் சொன்னது. அவங்க ஆதாம் ஏவாள் சொன்ன மாதிரி தான் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், ஏதாவது ஒரு தவறு செஞ்சிட்டோம்னா அதுக்கு காரணம் நம்மளை சொல்லாமல் நம்ம என்ன நினைக்கிறோம், மற்றவங்க மூலமாக தான் நடக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இங்கே ஆயக்காரன் எப்படி மனம் கசந்து அழுகுறானா, அவன் மிகப்பெரிய பாவம், அதாவது தேவனுடைய முன்னிலையில் இருக்கிற மிகப்பெரிய பாவ சிந்தையாக பெருமை அவன்கிட்ட இல்லை. அவன்கிட்ட இருந்தது என்னன்னா, தொழில் நிமித்தமாகவோ இல்லை ஏதோ ஒரு காரண நிமித்தமாகவோ அவன் பல பேரை ஏமாற்றக்கூடிய சூழ்நிலையில் தள்ளப்பட்டிருக்கான். அப்படி சூழ்நிலை தள்ளப்பட்டதுக்கே அவன் மனம் கசந்து அழுது என்ன பண்ணுறான், அவரோடு ஒப்புரவாகுவதற்கு வர்றான். ஆனால் உள்ள நின்ன பரிசேயனுக்கு, உள்ள வெளியவே நின்றுக்கிட்டு இருக்க ஆயக்காரனுக்கு இப்படிப்பட்ட மனசு, உள்ள நின்ன பரிசேயனுக்கு தேவன் அருவருக்கிற அந்த பெருமையின் ஆவி அவன்கிட்ட இருந்திருக்கு. அதனால தான் தேவன் அவனை ஏற்றுக்கொள்ளலை, இவனை ஏற்றுக்கொள்கிறார். இதை எதுக்கு இன்னைக்கு நம்ம இதை அழுத்தி இன்னைக்கு நம்ம சொல்கிறோம், இதை எதுக்கு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இன்றும் நம்ம பல நேரங்களில் நம்மை அறியாமையே பல சூழ்நிலை காரணமாக, முதலாவது, இரண்டாவது தொழில் நிமித்தமாக, அடுத்து மூன்றாவது குடும்பத்தின் நிமித்தமாக, நாலாவது சமுதாயத்தின் நிமித்தமாக, இப்படி பல சூழ்நிலைகள் நிமித்தமாக நமக்கு அறியாமலேயே நம் மூலமாக பல பேர் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அதை நம்ம என்ன பண்ணணும்னா, உணர்ந்து அவரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா, நம்ம செஞ்சது பாவத்தை தான் நம்ம மன்னிப்பு கேட்போம். ஆனால் அது மட்டும் கிடையாது. நமக்கே தெரியாமல் நம்முடைய வேலை நிமித்தமாகவோ சமுதாயத்தின் நிமித்தமாகவோ நமக்கே தெரியாமல் நம்ம என்ன பண்ணியிருப்போம், பல இடங்களில் பல பேர் மனம் திரும்ப வாய்ப்பு கொடுக்காமல் நம்ம என்ன பண்ணியிருப்போம் பல செயல்களை. அந்த எல்லாம் நம்ம உணர்ந்து அவரிடம் என்ன பண்ணணும், மன்னிப்பு கேட்கணும். நம்ம செஞ்ச பாவத்துக்கு மட்டும் கிடையாது, அதாவது நமக்கு தெரிய செஞ்ச பாவத்துக்கு மட்டும் கிடையாது, அறியாமல் கூட பல நேரங்களில் நம்ம செஞ்சுருப்போம். அதையும் நம்ம பல இடங்களில் பரிசுத்தாவியானவர் ஒவ்வொரு விதமாக நமக்கு கட்டாயம் உணர்த்துவார். சில இடங்களில் உணராமல் இருந்தால் கூட அதை உணர்த்த சொல்லும் மாதிரி அவரிடம் அதை தான் என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணி கேட்கணும். அப்படி உணர்ந்தாதான் நம்ம திரும்ப அந்த சூழ்நிலை நிமித்தமாக நாம் பல பேரை நம்ம பாவத்திற்குள்ளாகாமல் நம்ம என்ன ஆக்க முடியும், ஏமாற்றாமலோ இல்லை பாவத்திற்குள்ளாக்காமலோ அவர்களுக்கு தடையாகவோ இல்லாமல் நம்ம இருப்போம். அதனால இந்த சத்தியம் நம்ம புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் சற்று தியானித்து பார்த்தா நமக்கு புரியும். இதுதான் இன்னைக்கு நம்ம பார்த்த பரம ஆசீர்வாத சத்தியமாக இருக்கிறது. இன்னொரு சத்தியத்தோடு நம்ம பரம ஆசீர்வாத சத்தியத்தை பார்ப்போம்.